வர அக்டோபர் 2ஆம் தேதி கந்தார படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதேமாரி ஒரு அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை தனுஷர் படமும் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டுமே வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு படங்களும் ஒரு நாளுக்கு முன்னாடியே பின்னாடியே ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டு படங்களில் வந்து ரிலீஸ் ஆகக்குள்ள கலெக்ஷன் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை ரிலீஸ் ஆகுதுன்னா வந்து தமிழ்நாட்டில் இட்லி கடை மோஸ்ட்லி நல்லா ரீச் கொடுக்கும். அதேமாதிரி 2ஆம் தேதி அக்டோபரில் வந்து கந்தாரா ரிலீஸ் ஆகுது. அப்போ தெலுங்கு சைடில் வந்து கந்தாராக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். இந்த ரெண்டு படத்தில் ஏதாச்சும் ஒரு படம் சுமாராக இருந்துச்சு, அவ்வளோதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற படத்துக்கு நிறைய பேர் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால கலெக்ஷன் பாதிப்பு ஏற்படும். கந்தார மேட்டர் விடுங்க, கேஜி ப்ரொடியூசர் தான் வந்து கந்தாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. வேர்ல்டு வைடாக வந்து நிறைய காசு கொடுத்து பயங்கரமாக நிறைய தேட்டர்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1 வந்து ஃபஸ்ட்டு தெலுங்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த தெலுங்கில் ஹிட் ஆன பிறகு தான் வந்து அதர் லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் செம ஹிட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுத்தே வந்து ஒரு பயங்கரமாக ஹைப் ஏறி இப்போ கிரியேட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, கந்தாரா ஒரு படம். இட்லி கடை வந்து தமிழ் நடிக்கிற தனுஷர் ஒரு படம். அதாவது இது ஒரு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. அதாவது இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஓகேங்களா, ஃபேமிலியோட சேர்ந்து வந்து பார்ப்பாங்க அதுக்கு. ஆனால் இந்த ரெண்டு படத்தை ஏதாச்சும் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த படத்துக்கான போகிறது வாய்ப்புகள். ரெண்டு படமே நல்லா தான் கூட கலெக்ஷன் எப்படி இருந்தாலும் ஒரு முன்ன பின்ன ஏறும். இந்த ஒரு வீடியோ படத்தோட ஒரு மெயின் ரீசன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணுங்க. எனக்கு பொறுத்தவரை இதை மோஸ்ட்லி கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது ஆக்ஷன் ரிலேட்டடாக ஒரு படம் போயிடும், இன்னொன்று படம் வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக போயிடும். அதனால மோஸ்ட்லி வந்து அதுக்கு பிடிச்ச ஆடியன்ஸ் அதுக்கு பார்ப்பாங்க. பட் கலெக்ஷனில் மட்டும் தான் வித்தியாசம் ஏற்படுமே தவிர மற்றபடி படத்தை ரீதியாக வந்து ரொம்ப டவுன்னா எது படமும் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எதாக இருந்தாலும் அன்னைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்களும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.